Taste the Daily. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் ஸ்டாலின் ஆட்சியை குறித்து திமுக கவுன்சிலர்களே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். புஞ்சை புளியம்பட்டியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய 16வது வார்டு அதிமுக உறுப்பினர் புவனேஸ்வரி, நகராட்சி நிர்வாகம் தங்கள் வார்டை புறக்கணிப்பதாகவும் குப்பைகள் மற்றும் குப்பை மேடுகளை அப்புறப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய திமுக கவுன்சிலர், திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் எதுவும் கவுன்சிலருக்கு தெரிவிக்கப்படுவதில்லை எனவும் பெயரளவில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்தார். விளம்பர ஸ்டாலின் ஆட்சியில் திமுக கவுன்சிலர்களே குறை சொல்லும் லட்சணத்தில் ஆட்சி இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவனை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த தருண் பிரகாஷ் என்ற கல்லூரி மாணவன் கல்லூரி முடிந்து தனியார் பேருந்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். சொனராயன்பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றபோது திடீரென உள்ளே ஏறிய இளைஞர்கள் சிலர் தருண் பிரகாஷை கடுமையாக தாக்கினர். இதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அடிதடி, கொலை போன்ற குற்ற சம்பவங்கள் மிக எளிதாக நடப்பதால் மக்கள் பொதுவெளியில் நடமாடவே அச்சப்படும் சூழல் உருவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் பதவி உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி வருவாய் ஆய்வாளர்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட முதல்நிலை பட்டியல் வெளியிடவும், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பதவி உயர்வு வழங்கவும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஸ்டாலின் ஆட்சியின் அரசு நிர்வாகம் செயலிழந்து இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் படர்ந்து காணப்பட்ட மேக கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் காலை முதல் அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை விட்டு பெய்தது. இதையடுத்து கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா இடமான கோக்கர்ஸ் பார்க் பகுதிக்கு எதிரே உள்ள பசுமையான மலைமுகடுகளுக்கு இடையே கடல் அலையைப் போல வெண்மேக கூட்டங்கள் ஆங்காங்கே கொட்டி கிடப்பது ரம்மியமாக காட்சியளித்தது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவிநாசி, திருமுருகன்பூண்டி, அணைப்புதூர், ஆட்டம்பாளையம், காசிகவுண்டன்புதூர், சூளை வேலாயுதம் பாளையம், கைகாட்டிப்புதூர், பழங்கரை ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மனு அளித்தனர். பள்ளிப்பட்டு தாலுகா கீச்சலம் கிராமத்தில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடமும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கீச்சலம் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் செயலிழந்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குட்டை போல் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஜமீன் தேவர்குளம் கிராமத்தில் வடக்கு தெருவில் சிலர் செய்துள்ள ஆக்கிரமிப்பால் வீடுகளில் இருந்து கழிவுநீர் வெளியேற வழியின்றி மாதக்கணக்கில் குட்டை போல் தேங்கி அப்பகுதியை மக்கள் கடந்து செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகிறது. மேலும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்றும் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கழிவுநீரை வெளியேற்றவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் வரவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கலெக்டர்கிட்ட வீடியோ போட்டே பார்த்து காட்டினேன். இந்த தடவை தான் கலெக்டர் நல்ல முறையில் பார்த்து கலெக்டர்கிட்டையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்டையேவும் கொடுத்து சார் இந்த மாதிரி அந்த வீடியோவை பாருங்கள் சார், இவ்வளோ தண்ணி கட்டி கிடக்கு சார், இது மக்களுக்கு ரொம்ப சுகாதார கேடாக இருக்குது அப்படின்னு ஒரு தெரு பூரா கையெழுத்து போட்டு எல்லாமே வாங்கி தான் கொடுத்துருக்குறேன். மக்கள் அரசாங்க பார்வைக்கு இது போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.